வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா, நம்ம மகாவுக்கு தான் வந்து தாலி கெட்டுனதா, மகா தான் லட்சுமியா அப்படின்னு குடிபோதையில் நம்ம அவ்வளத்தையும் உளறி தள்ளுறாங்க. நம்ம மயில் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மயில் இல்லை போயாச்சு அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி பார்க்குறாங்க. மயிலை காணலை. அதோட பார்த்தோன்னா நம்ம திருவை போய் கட்டிப்பிடிச்சி, நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசம் எனக்கு புரியுது. நீங்கள் எனக்காக நினச்சி என்னையே நினச்சி இப்படி குடிக்கிறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கணும். எனக்கு என் கழுத்தில் நீங்கள் தாலி கெட்டுனதை ஒரு கனவாட்டு மறந்துடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நம்ம லட்சுமி திருவை அப்படியே கெட்டி அரவணைக்கிற நம்ம திடுத்துப்புனி எதாச்சியாக மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு தான் கையில் வச்சுருந்த பொருளை எடுக்க வந்த நம்ம மயிலுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதோட வாயை பிளக்குறாங்க. என்ன அப்போ இந்த மகாவுக்கு தான் தாலி கெட்டுனானா, அப்போ மகா பேர் லட்சுமி தானா அப்படின்னு பேர் அதிர்ச்சியில் நம்ம மயில் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் குடி போதையில் நில தள்ளாடிக்கிட்டு உள்ளுக்க வராங்க நம்ம அதை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியேற துடித்த நம்ம மகாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது இவர் குடிப்பாரா, இப்படி கை கால் புரியாத அளவுக்கு குடிச்சிக்கிட்டு நிற்காரு. நான் யாருன்னு கூட அவருக்கு அடையாளம் காண முடியலை. அப்பாடா, இது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இவர் இப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம்னு தெரியணும், இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மகா நினைக்கிறாங்க. நம்ம மட்டும் இவரை வீட்டுக்குள்ளே எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? இப்போ வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகவும், இவர் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னா வீட்டில் எல்லாத்தாலேயும் தாங்கிக்க முடியாது. அவங்க எல்லாம் நம்ம திருவை தப்பாக நினைப்பாங்க. இப்போ மயிலை எழுப்பது தான் சரியான வழினி மயிலை போய் கூட்டிகிட்டு வராங்க மகா. என்ன திரு, நீ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க, நீ இப்படி குடிக்க எல்லாம் மாட்டியல அப்படின்னு நம்ம மயில் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகா திரு வந்தாச்சா அப்படின்னு மகாட்ட கேட்குறாரு. ஆமாம், முந்தையே சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு, நீங்களும் சாப்பிட்டுட்டு தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட அம்பிகா கிளம்புனோடனே திருவை கூட்டிகிட்டு திருவோட பெட்ரூமில் கூட்டி கொண்டு விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, யார் இது மகாவா அப்படின்னு கேட்குறாங்க. திரு கேட்டுக்கிட்டு, ஒன்று மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தால் அவள் ரொம்ப இன்னசென்ட், அவளுக்கு கழுத்தில் நான் தாலி கட்டிட்டு நான் படாத பாடு இருக்கேன், அவளை மறக்க கூட என்னால் முடியலை. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியலை, அவள் பேர் லட்சுமி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மயில் அரண்டு போய் கேட்குறாங்க. என்ன லட்சுமி கழுத்தில் தாலி கட்டினியா திரு? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீ ஸ்ரீ கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்லாம் ரெண்டு குடும்பமும் எதிர்பார்க்குது. ரெண்டு குடும்பத்தோ கூட ஒற்றுமை இந்த கல்யாணத்தில் தானே இருக்குது. அப்படி இருக்க நேரம் என்ன திரு நீ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகா பக்கத்துலேருந்து சொல்லவ, மயிலண்ணே இவர் சும்மா போதையிலே ஏதாவது சொல்லாரா இருக்கும், இல்லை இது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா போதையிலேயும் தெளிவாக சொல்லுறான் திரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் எங்கே இருக்காளோ அவளை நினச்சி ஒரு நாளும் நான் நிம்மதியாட்டே இல்லை. அவள் என் கண்ணில் படாமல் இருக்கா, ஆனால் இதால் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி போதையில் உளறி தள்ளுறாங்க நம்ம திரு. ஒரு கட்டத்தில் அடடா, இவர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரே, இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன இனி எப்படி ஸ்ரீகைக்கும் திருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம மயில் கேட்குற நேரம், கவலைப்படாதுங்க, நான் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நான் கண்கடா திசையில் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். கண்டிப்பாக ஸ்ரீக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடக்கும், நல்லபடியாக ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம லட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க, நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, சரி லட்சுமி நீ இப்போ திரு படுக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம மயிலை நானும் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்ப போகிறாங்க. ஆனால் மயிலுக்கு ஏகப்பட்ட வருத்தம். இப்படி திரு ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி ஏமாத்திருக்கானா, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மயில் பொய்யாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம லட்சுமி மறுபடியும் திருவோட ரூமுக்கு வராங்க. போதையில் அப்படியே புலம்பிக்கிட்டு லட்சுமி
லக்ஷ்மி லக்ஷ்மின்னு இருக்காங்க. நம்ம திரு அவங்கள கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த பாருங்கள் உங்கள் லக்ஷ்மி நான் தான், உங்ககிட்ட தான் இருக்க, என்ன என்னோட லக்ஷ்மி நீ தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்ரீயை வந்து கல்யாணம் நினச்ச மாதிரி திவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், உங்கள் கண்ணில் மறுபடியும் நான் படமாட்டேன். ஆனால் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை. நீங்கள் குடிக்கக்கூடாது, என்னையும் நினச்சி வந்து வருத்தப்படக்கூடாது. நீங்கள் ஒரு இக்கட்டான நிலையில் என் கழுத்தில் தாலியை கட்டி எனக்கு காப்பாற்றுனீங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுறாங்க. நம்ம விதி வந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் வச்சுருக்கு அப்படின்னு வந்து இதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறே, உங்களுக்கு மனசில் ஸ்ரீ மட்டும் திவ்யாக்கா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவை வந்து என்ன மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டாரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு வந்து இங்கே மயிலும் வந்து வராங்க. வர நேரத்தில் இங்கே லக்ஷ்மியும் திருவும் வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்போ மகாவாக இருந்தது லக்ஷ்மி தானா, லக்ஷ்மி கழுத்தில் தான் திரு வந்து தாலி கட்டுனானா, அடடா இது என்ன சோதனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இது லக்ஷ்மி ஏன் திருவையும் ஒன்னடியாக இருக்கிறத பார்த்து அரண்டு போய் வாயை பழக்கிறாங்க. அடடா மயிலண்ணே நான் இல்லை அப்படின்னு சொல்லணும், என்ன லக்ஷ்மி என்ன மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஆமானே எனக்கு தான் வந்து இவர் நல்ல அந்த கோயிலில் பரிகாரம் செய்ய வர நேரம் இக்கட்டான நிலையில் ஒரு வயசானவர் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரு, இது மாமாணி, அவரை வந்து இருந்து என்னை காப்பாற்ற வந்து என் கழுத்தில் தாலி கட்டினார். அதுக்காக இவரை நான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுத்த விரும்பலை. இவர் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணட்டும், ஆனால் இந்த விஷயம் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சால் அவ்வளவுதான் மகா அப்படின்னு வந்து சொன்னேன்னா, ஆமாண்ணே அதுக்கு தான் பயமாக இருக்குது, நான் அதுக்கு தான் இந்த வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் கண்கடாத தொலைவுக்கு போயிடணும் அப்படின்னு வந்து இருக்கிறேன். என்ன சொல்லுற, நீ அதுக்கு தான் இன்றைக்கி பேக் எடுத்துகிட்டு கிளம்புனியா அப்படின்னு வந்து கேட்க நேரம். ஆமாம், அப்போ தான் இவர் வந்துட்டார், வந்தவர் இந்த நிலைமையில் எனக்கு விட்டுட்டு போக மனசில்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம். எனக்கு உன்னோட நிலைமையும் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது மகா, வேறு என்ன பண்ண இந்த வீட்டில். ஆனால் நீ என்றைக்குமே வந்து திரு என் காலத்தில் தாலி கட்டினாருன்னு சொல்லிடாத, இந்த வீட்டில் யாராலையும் அதை தாங்கிக்கவே முடியாது, ஏன்னா இந்த வீட்டோட நம்பிக்கையே திரு தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். கவலைப்படாதுங்க அண்ணே, நான் அவ்வளோ கீழ்த்தரமான ஆள் கிடையாது, இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது, இவர் நல்லா இருக்கணும், திவ்யா அக்காவை கல்யாணம் பண்ணணும், இதுதான் என்னோட ஆசை. நீங்களே இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிடுங்க, நான் வந்து தான் சொன்னேன் அப்படின்னு வந்து விஷயத்த சொல்லிடுங்க, என்னால் இனி இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க. இந்த நைட்டு நீ எங்கே போவ மகா அப்படின்னு வந்து கேட்க நேரம். வேறு வழியே இல்லை, ஏன்னா நான் இவங்க வாழ்க்கையில் இடைஞ்சலாக வரமாட்டேன், உண்மை வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மகா. ஆனால் கண்டிப்பாக வந்து திரு வந்து கேட்க நேரம், நீ தான் லக்ஷ்மி தான் இந்த வீட்டில் மகாவாட்டு இருந்தது, அவள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போனா, நீங்கள் வந்து குடிபோதையில் பார்த்து அவள் ரொம்ப வருத்தப்பட்டா, அதனால் இனி குடிக்கிறத விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து அது சொல்ல நேரம் நம்ம மகா மறுபடியும் வந்து பேக்கை தூக்கிட்டு இங்கேருந்து பொய்யே ஆகணும் அப்படின்னு வந்து கிளம்புறாங்கங்க.